பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காது குத்துவது தவறா? பெண்கள் காது குத்துவது தவறா? தெரிந்த பின் ஏற்கனவே காது குத்தியவர்கள் என்ன செய்வது? காது குத்துவது தவறு என்று அவர்களுக்கு தெரிந்த பின் ஏற்கனவே காது குத்தி காதிலே அணிகலன்களை அணிவித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்வது என்று இந்த சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். முதல்ல காது குத்துவது தவறா என்பதை நாம் அறிய வேண்டும். ஹதீஸ்களில் நேரடியாகவே தெளிவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் காது குத்தி அதில் ஆபரணங்களை அணிந்திருந்தார்கள். அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யவில்லை. இது தெள்ளத் தெளிவாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியில் 5242வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருநாள் தினத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து உபதேசம் செய்கிறார்கள். பிறகு தர்மம் செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்வையை விரிக்கிறார்கள். பெண்கள் தர்மம் செய்கிறார்கள். அதை பிலால் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஃபரைத்துஹுன்ன யஹ்வீன இலா ஆதானிஹின்ன வ ஹுலூகிஹின்ன. பெண்கள் தர்மம் செய்வதற்காக தங்களுடைய காதுகளை நோக்கியும் தங்களுடைய கழுத்துகளை நோக்கியும் தங்கள் கைகளை கொண்டு சென்றதை நான் பார்த்தேன் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்னு அப்பாஸ் அல்லவங்க இதை அறிவிக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் காதுகளிலே ஆபரணங்களை அணிந்திருக்கிறார்கள். காதுகளில் அந்த காலத்தில் எப்படி ஆபரணங்களை அணிந்திருப்பாங்க? ஓட்டையிட்டு துளையிட்டு தான் அதை அணிந்திருப்பார்கள். இது ஹதீஸ்களிலே தெள்ளத் தெளிவாக இருக்கிறது. நபி அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். இதே போல புகாரியில் 5189வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது பெண்கள் அவங்களுடைய கணவர்களை பற்றி பேசிக்கொள்கிறார்கள். ஒரு 11 பெண்கள், அது ஒவ்வொருவரும் அவங்க கணவனை பற்றி ஒவ்வொரு தகவலை சொல்கிறார்கள். அதில் அபு ஜரா உம்மு ஜரா என்ற கணவன் மனைவி 2 பேர், அவங்க எப்படி இருந்தாங்கங்கிற விவரம் சொல்லப்படுகிறது. ஒமா அபு ஜராயின் அனாச மின் ஹொலியி உதுனைய. அந்த அபு ஜராவுடைய மனைவி உம்மு ஜரா சொல்கிறார், அபு ஜரா என்னுடைய கணவர் அபு ஜரா என்னுடைய காதிலே ஆபரணங்களை எனக்கு அணிவித்து அவர் மகிழ்ச்சி அடைவார், சந்தோஷம் அடைவார் என்று உம்மு ஜரா என்ற மனைவி கூறுகிறார். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவங்க அங்கீகாரம் கொடுக்காம விட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது, அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல சொன்னாங்க, குன்து லக்கி க அபி ஜராயின் லி உம்மி ஜராயின். ஆயிஷாவே, நான் உனக்கு உம்மு ஜராயிடம் அபு ஜரா எப்படி நடந்து கொண்டாரோ அதுபோல நடந்து கொள்வேன். ஏன்னா இந்த 2 பேரும் ரொம்ப பாசத்தோடு இருந்தாங்க. அபு ஜரா என்ன செய்வார்? உம்மு ஜராவுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாரு. இவரை கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சு. இவரை கல்யாணம் முடித்த பிறகு நல்ல அறுசுவை உணவுகள்லாம் கொடுத்து நல்ல உடம்பு ஏற்பட்டது. அது மாதிரி ஆபரணங்களை அணிவிக்க கொடுத்தார். காதுகளிலே தோடுகளை எனக்கு போட கொடுத்தார், அணிவிக்க கொடுத்தார் என்றெல்லாம் இந்த ஹதீஸ்ல வருது. நான் இந்த அபு ஜராயை போல இருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் இங்கே சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஹதீஸ்களில் தெள்ளத் தெளிவாக பெண்கள் காதுகளில் தோடு போடலாம், காது குத்தலாம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சில ஆதாரங்களை கொண்டு வருவாங்க. என்னன்னா, அல்லாஹ்வுடைய படைப்பை மாற்றுறது தவறு என்று சொல்லப்பட்டிருக்கே, அது ஹராம் தானே, அல்லாஹ் படைத்த படைப்பை நம்ம மாற்றக்கூடாது என்று சொல்வார்கள். அல்லாஹ் படைத்த படைப்பை நாம் மாற்றக்கூடாது என்பது பொது விதி. ஆனால் இந்த விஷயத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பாக விதிவிலக்கலாக நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். பெண்கள் அலங்காரத்துக்காக அவருடைய காதுகளை துளையிட்டு கொண்டால், அதிலே ஆபரணங்களை அணிந்து கொண்டால் அது தவறல்ல என்பது விதிவிலக்கலான விஷயம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இதுக்கு நமக்கு விதிவிலக்கல் தரப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய படைப்பை நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம மாற்றக்கூடாது. கத்தனா செய்யலாமா? செய்யலாம். ஏன்னா அது அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிச்சுட்டாங்க. அது பொது விதி, இது விதிவிலக்கல். அது மாதிரி தான் பெண்கள் அழகுக்காக ஆபரணத்துக்காக காதுகளை துளையிடுவது, காது குத்துவது அதுவும் விதிவிலக்கலான விஷயம். இது தவறு என்று எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. இந்த மாதிரி ஒரு பொதுவான வசனங்களை தான் கொண்டு வர்றாங்களே தவிர ஏதாவது ஒரு ஹதீஸு காது குத்துவது ஹராம் நபியவருடைய காலத்தில் இருந்திருக்குல்ல, நபி அவர்கள் எங்கேயாவது காது குத்துவது ஹராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அல்லது காது குத்தின பெண்ணை பார்த்து என்னப்பா அல்லாஹ்வுடைய படைப்பை மாத்திரம் என்று அதை தடை செஞ்சாங்களா? அப்படி எதையுமே நம்ம பார்க்க முடியாது. எனவே இஸ்லாமிய அறிஞர்களும் பலருடைய கருத்து இதுதான். சாலிஹ் இப்னு ஃபௌசான், அது மாதிரி இப்னு உசைமீன் போன்ற பிரபலமான இஸ்லாமிய அறிஞர்கள் பெண்கள் காது குத்துவது தவறல்ல என்ற கருத்தை தான் கூறியிருக்கிறார்கள்.